ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அந்த ஜூலை 4த் இண்டிபெண்டன்ஸ் டே நடந்த பெரேடு தான். அ எப்பயுமே இந்த பெரேடு வந்து எல்லா இடங்கள்லயும் நடக்கும். நான் வந்து இங்க ஒரு 12 வருஷமா இருக்கேன். ஆனாலும் இந்த அந்த கூட்டமான இடங்களுக்கு போறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயம்தான். இந்த வருஷம் எப்படியோ மனச திடப்படுத்திக்கிட்டு கிளம்பிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூல்ல தான் அந்த பெரேட் ஆரம்பிச்சாங்க. அது இங்க வந்து ஒரு பெரட்னாலே மெதுவா தான் வருவாங்க. இது வந்து முடிய போற இடங்கிறதுனால, அவங்க எல்லாமே ரொம்ப டயர்டா தான் பொறுமையா வந்துட்டுருந்தாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஓட்டியே வந்து இவ்ளோ ஸ்லோவாவா தான் வருது இந்த வீடியோ. இந்த வாட்டி நம்ம போனது பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் என்ஜின் பரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. விதவிதமான வண்டிகள்லாம் நெறைய வந்துட்டு தான் இருந்துச்சு. போற வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா நின்னு இயர் பிளக் குடுத்துட்டு இருந்தாரு. எதுக்கு இவரு இயர் பிளக் குடுக்குறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். வர வழியில குடுத்துட்டு இருந்ததுனால நாங்க நின்னு வாங்கல. சரி நான் போய் நம்ப உட்கார இடத்துல இருக்கான்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இயர் பிளக் எதுக்கு குடுக்குறாங்கன்னு. ஏன்னா, அந்த ஸ்டீம் என்ஜின் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வண்டியும் வரும்போது பயங்கரமா ஹாரன் சத்தம் குடுக்குறாங்க. அதுக்கு தான் வந்து அந்த இயர் பிளக் வந்து குடுத்துட்டு இருந்திருக்காங்க. செம்ம சத்தம் வந்து ஃபுல்லா பயங்கரமா ஹாரன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு வண்டியா வந்துட்டு இருந்துச்சு. நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியே சின்ன சின்ன வண்டிகள்லாம் ரீமேக் பண்ணி அழகா கலர்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சு, அதெல்லாமும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவுமே இந்த இதுலலாம் வருது. நெறைய வண்டிகள் அழகழகா தான் இருந்துச்சு. அ நான் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா, நெறைய பெரிய பெரிய பொம்மை இந்த நியூஸ்ல சேனல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா, வேற எதுனா வந்து அந்த மாரி பெரிய பெரிய பொம்மை அந்த மாரிலாம் வரும். அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா, இதுல வந்து ஒரு 2, 3 பொம்மை தான் வச்சு இது பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி கியூன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டுருந்தாங்க. உங்க பேர்லாம் எனக்கு தெரியலங்க. அது மாதிரி இந்த மாரி நெறைய வண்டிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாரி ஒரு தாத்தா வந்து எல்லா இடத்துலயும் நின்னு சாக்லேட் போட்டுட்டு இருந்தாரு. அந்த பசங்கலாம் பயங்கர ஆர்வமா எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லாலிபாப்பு, இந்த குட்டி குட்டி கேண்டி அந்த மாரி தான் வந்து போட்டுட்ருந்தாங்க. இங்க ஹாலோவீனு மாரி எந்த மாதிரி விசேஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேண்டிய தான் குடுத்து ஃபுல்லா இது பண்ணுவாங்க. எங்க பாப்பா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 வாட்டி ஆர்வமா போய் எடுத்தா. அதுக்கப்புறம் கிட்ட வர்றது, கால் கிட்ட வர்றது மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துட்டா. ஏன்னா வெயில் வேற தாங்க முடியல. என்னதான் கேப் போட்டிருந்தாலும் செம வெயிலு பட்டைய கெளப்பிட்டு இருந்துச்சு. அடுத்து எல்லாம் மெது மெதுவா வந்துட்டு இருந்தது. இந்த பரேடு முடியவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வேற காலையிலயே வந்துட்டோம். அதுக்கப்புறம் போய் சமைச்சு சாப்பிடணும். அது வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது. இங்க நம்ம ஊர்ல எப்படி போலீஸ்க்கு வந்து 100 இங்க வந்து 911 அந்த மாதிரி ஒரு வண்டியில 911 டெக்கரேட் பண்ணி அந்த மாரி நெறைய வண்டிகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் என்ஜின் தான் விதவிதமா வந்தது. நம்ம ஊர்ல ரொம்ப வெயில் அடிக்கிறதுக்கு இந்த பந்தல் போட்டு நீர்மோர் குடுப்பாங்க. இங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வாட்டர் கேன்ல தண்ணி வச்சு எல்லார் மாரியும் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெயில் தாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் லைனா வண்டி ஒரு வண்டியா வந்துட்டு இருந்துச்சு. சிலதுல பார்த்தீங்கன்னா, பெரிய பொம்மை இப்ப அடுத்த ஒரு 2 வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பொம்மைகள்லாம் வரும். இந்த எமர்ஜென்சி வெஹிக்கிள், அதுக்கப்புறம் ஃபயருக்காக வெஹிக்கிள் எல்லாத்துலயுமே அந்த மாரி கொடிலாம் கட்டி டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இதில வந்து எப்படி ஹாரன் அடிச்சுட்டே வராங்க அப்படிங்கிறது வந்து நீங்க லைவாவே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, கடைசியா ஒரு 4, 5 வீடியோல மட்டும் அப்படியே அவங்க எப்படி வராங்கன்றது வந்து நான் வாய்ஸ் ஓவர் குடுக்காம கட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ஃபுல்லா பாருங்க. எப்படி இருக்குன்றது வந்து லைவாவே பார்த்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதில ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா, அதோட வீலே வந்து அவ்ளோ பெருசா இருந்தது. அத நல்லா க்ளோஸ் அப்லயும் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க. We grew up there. John Deere.
தெரியுதா? நல்லா தெரியுதா பாப்பா? இப்ப சேர மாட்டேங்குது. ஏ பாப்பா விட்டுரு பாப்பா. இங்க வந்திருக்கு பாருங்க திவ்யா. ம் அவங்க பாக்க பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க. பாப்பா போதும் எடுக்க பாப்பா உனக்கு தான் சர்வீஸ் உனக்கு தான் இன்னும் அவ்வளோ வண்டி இருக்கா பாப்பா போ. எடுக்கலன்னா எடுத்துப்பாங்க. பார்த்து அந்த பேண்ட் வேணா எடுத்துக்கோ. ஆ போலாமே. போடாமா நீ சொல்லு சொல்லு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸு. இதுக்கு நாங்க முடியல. ஏன்னா காலையில வேற பெரேட் போயிட்டு வந்து, அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அதுக்கு முந்தின நாள் தான் ஒரு வாட்டர் ரைட்ஸுக்கு வேற போயிருந்தோம். அதோட வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்றேன். அதில பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி அந்த ரைடு சுத்தமா சரியில்ல. சிலதெல்லாம் மண்டை, பேக்கு, காலு எல்லாம் பயங்கரமா இடிச்சு, செம்ம தலைவலி. தூங்க முடியாததுனால தான் அன்னைக்கு காலையிலயே நாங்க பெரடுக்கு போனோம். அ அதனால நைட்டு வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடியல. ஃப்ரெண்ட்ஸ தான் வந்து வீடியோலாம் அனுப்புனாங்க. அதெல்லாம் சேர்த்து கேதர் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க போன ஃபயர் ஒர்க்ஸோட வீடியோ தான் இது. நீங்களும் ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜூலை 4 தான் அந்த பெரட் வீடியோலாம் எடுத்தேன். அதெல்லாம் அப்பயே அப்லோட் பண்ணணும்னு பார்த்தேன். அந்த வாட்டர் ரைட் போயிட்டு வந்து அந்த மண்டையில அடிபட்டதுலேருந்து செம்ம தலைவலி, கழுத்து வலி, அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பவும் முடியல, எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ, அதனால வீடியோ அப்லோட் பண்றதுக்கு வந்து பயங்கரமான டிலே ஆயிடுச்சு. ஸோ, ஷார்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாட்டர் ரைட் போனது, அதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்றேன். இப்போ வந்து நீங்க இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வீடியோ நானும் இந்த வீடியோல தான் பார்த்தேன். நீங்களும் இந்த வீடியோலயே ஃபுல்லா பாருங்க. நல்லா தான் இருந்துச்சு.